அந்த காலத்தில் வந்து மேக நோய்னு சொன்னாங்க. அப்போ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அதில் வந்து சிஃப்லிஸ், கோனேரியா, சான்கைட் இதெல்லாம் வந்து இப்போ ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இது வந்துருக்குங்க. காமாலைக்கு வந்து கீழாநெல்லின்னு ஒரு ஹெர்பல் இருக்கும்போது ஏன் நம்ம சித்தா மருந்தில் ஏன் ஹெச்ஐவிக்கு மருந்து இருக்காது அப்படின்னு நான் யோசித்தது. அலோபதி மருந்தான ஏஆர்டி ஆன்டிரிட்ரோவல் தெரப்பி கூட வந்து டிசி தேவச்சூர்ணம் கலந்து கொடுக்கும்போது மெடிசன் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. அடுத்த என்னுடைய ஆராய்ச்சி தேவ மகிமை 7 ஹெர்ப்ஸ். என்னுடைய ஆசை என்னன்னா உலகம் முழுக்க இருக்க ஹெச் பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து இலவசமாக கொண்டு போகணுன்னு வந்து உலகத்தில் வந்து எய்ட்ஸ் வியாதிக்கு வந்து மருந்தே கிடையாது. ஏஆர்டி அலோபதியில் வந்து ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வெட்டை மேகம், இந்த மேகம் கருமேகம் வந்து எப்படி சூரிய ஒளியை மறைச்சிக்குமோ, கருமேகம் இப்போ சூரிய ஒளி எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் கருமேகம் வந்து அந்த சூரிய ஒளியை வந்து மறைச்சிட்டு சூரிய ஒளியவும் அந்த ஆற்றலையும் நமக்கு நம்ம அந்த பகுதிக்கு கீழே கொடுக்காதோ, அந்த மாதிரி கருமேகத்துக்கு ஈக்குவலாக மேகத்தை நோயை ஒப்பிட்டுருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள். இந்த கருமேகம்ன்ற வந்து மேக நோய்கள் வந்தால் உடனுடைய ஒளி, ஆற்றல், சக்தி எல்லாம் இழந்து நோயை எதிர்ப்பு சக்தி இழந்து எப்படி கஷ்டப்படுறாங்கன்றது என்னுடைய ஆய்வில் நான் சொல்கிறேன். எய்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அலார்மிங் deadly disease with various comorbid condition leading to debilitating illness and death. India is the third largest HIV epidemic in the world. Nearly 2.11 million சொல்லி approximate 2015ல சொல்லியிருக்காங்க. Compared to neighboring countries, China, Japan அந்த மாதிரி மற்ற பாகிஸ்தான், இலங்கை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹெச்ஐவி இது பண்ணுறதை தடுத்துட்டு வரோம். நேக்கோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஹெச்ஐவி பற்றி நிறைய விழிப்புணர்வு மக்களுக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் சொல்லி விழிப்புணர்வு அதிகப்படுத்தி நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தனி மனித ஒழுக்கத்தை இது பண்ணி முறையான வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு சொல்கிற முறையில் நம்ம ஹெச்ஐவி பரவுவதை வந்து குறைச்சி இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஹெச்ஐவி பாதிச்சு டெத் ஆகுது பார்த்தீங்கன்னா 15 to 49 இயர்ஸ் இஸ் த ஹையஸ்ட். 66 to 72% வந்து இந்த 15 to 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் ஹெச்ஐவி வியாதியில் இருக்காங்க. ஹெச்ஐவி வைரஸ் வந்து உடம்புல வந்த உடனே நாளுக்கு நாள் அந்த ஹெச்ஐவி வைரஸ் உடல்லையே இருந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே தெரியாது. இனிஷியலாக வந்து 15 நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ், ஃபீவர், மூக்கடைப்பு, ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி வரும். வந்து இனிஷியல் சிம்டம்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும். அது நம்ம ரிசர்ச்சில் போக சொல்கிறோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த ஹெச்ஐவியில் வந்து CD4 கவுண்ட்டு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி டி செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ் அது குறையும் போது 600 கீழே வரும்போது தான் ஏஆர்டி ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பின்னு சொல்கிறது இது கொடுக்கணுன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜின்னா எல்லா ஹெச்ஐவி பாசிட்டிவ்னாவே உடனே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து நிறைய வேரியேஷன் இருக்குது. அலோபதி இங்கிலீஷ் மருந்தில் ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் ஹெச்ஐவி அண்ட் பீப்புள் வித் ஹெச்ஐவி ஷுட் ஸ்டார்ட் ஏஆர்டி இமிடியட்லி. ஏஆர்டி cannot cure ஹெச்ஐவி பட் இட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் live longer and improve the quality of life. அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஹெச்ஐவி வைரஸை வந்து மேலும் மேலும் வளராமல் தடுக்குது. இந்த மாதிரி ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி வந்து பயன்படுது. அலோபதி மருந்தான ஏஆர்டி ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி கூட வந்து டிசி தேவச்சூர்ணம் கலந்து கொடுக்கும்போது மெடிசன் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஒரு கார் நின்றுட்டோம்னா ஒருத்தர் காரை தள்ளுறதுக்கும் 2 பேர் சேர்ந்து தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு கார் நடு ரோட்டில் நின்றுச்சு, ஒருத்தர் மட்டும் காரை தள்ளுறோம், இன்னொருத்தர் தள்ளும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பலம் கிடைக்கும். அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுது அந்த ஹெச்ஐவி வைரஸை கொள்றதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஹெச்ஐவினா ஹெச்ஐவி இஸ் த வைரஸ் தட் காஸ் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். ஹெச்ஐவிக்கும் எய்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஹெச்ஐவி வந்து இன்ஃபெக்ஷன், அது வந்து கேரியர் ஸ்டேட்டில் இருப்பாங்க. எய்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் தி ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். இந்த ஹெச்ஐவி ரிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், அது ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், இந்த ஹெச்ஐவி வைரஸ் இதுதான். இந்த ஹெச்ஐவி வைரஸ், இந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி CD4 செல்ஸை வந்து எப்படி இதாகி இந்த முதல் வைரல் ஆர்என்ஏவாக இருந்துட்டு அது வந்து வைரல் டிஎன்ஏவாகி
அப்போ இன்டகிரேஸ் மெத்தடில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி செல்லுலர் டிஎன்ஏ ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி மற்ற வெளியே வந்து மல்டிபிள் வைரஸாக பரவுது. இந்த வந்து ஹெச்ஐவி ரிப்ளிகேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்ஐவி இம்யூனோடிஃபிஷியன்சி வைரஸ்ன்றது வந்து அலோபதியில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அஃபெக்ட்ஸ் இம்யூன் CD4 T ஹெல்பர் செல்ஸ் மேக்கோஃபேஜ் மெனோசைட்ஸ். அது இம்யூனோடிஃபிஷியன்சி வருது. இம்யூனோடெஃபிஷியன்சி வந்துட்டு CD4 கவுண்ட் நல்லா குறைஞ்ச பின்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், காய்ச்சல், சளி, பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், காய்ச்சல், சளி, இருமல், இந்த மாதிரி நிமோனியா, டிபி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகி ப்ரொலாங் காய்ச்சல், நீண்ட நாட்கள் காய்ச்சல், டயரியா, வாய் புண்ணு, ஓரல் கேண்டிடியாசிஸ், இந்த மாதிரி வயிற்றால போகிறது, பல 2-3 பேக்டீரியல் டிசீஸ், 2-3 வைரல் டிசீஸ், 2-3 புரோட்டோசோவல் டிசீஸ் எல்லாம் சேர்ந்து காம்பவுண்டாக வர்றது தான் எய்ட்ஸ் சொல்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன். அதை தான் வந்து இறுதியாக வந்து அந்த CD4 கவுண்ட் குறைய ஒரு நாள் அவங்களுக்கு உயிரிழப்பு. மயக்கத்தால் கண்டிட மேகமேன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இப்போ கன்னி மயக்கத்தினால்ன்றது வந்து ஒரு காமனாக பொதுவாக சொன்னது தான். நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அருவின்னு ஒரு படம் வந்தது. அந்த அருவின்ற படத்தை பார்த்தீங்கன்னா படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த எய்ட்ஸ் நோய்க்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு தீம், நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட படம். ஹெச்ஐவியோ எந்த நோயாக இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பொண்டாட்டி, புள்ள, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி யாரையும் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது. நமக்கு வந்து அதுதான் அவங்க செய்வாங்க. அன்பு காட்டணும், ஆதரவு காட்டணும். அதுக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். மேக உற்பத்தி. இது மேகம் எப்படியெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஹவ் இஸ் ஹெச்ஐவி ஸ்ப்ரெட்? இந்த ஹெச்ஐவி வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிளட், செமன், ப்ரீசெமினல் ஃப்ளூயிட், வெஜினல் ஃப்ளூயிட், ரெக்டல் ஃப்ளூயிட், பிரஸ்ட் மில்க், இது மூலமாக தான் ஹெச்ஐவி பரவுது. நாம் வந்து ஹெச்ஐவி பேஷண்ட்டுடைய எச்சை, சலைவா, ஹெச்ஐவி நாட் ஸ்ப்ரெட் பை சலைவா, ஸ்வெட்டிங், இந்த வேர்வையினாலேயோ, நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கும் போது வேர்வையினாலேயோ, நம்ம ஒன்றா சாப்பிட்றதுனால எச்சைனாலேயோ ஹெச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்லைட். டு ப்ரிவென்ட் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன், நம்ம வந்து இந்த காமனாக வந்து வில்லேஜில் வந்து நீடில்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி எனக்கு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு 72 வயசு அம்மா வந்தாங்க, ஹெச்ஐவி பாசிட்டிவ். அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்றே 35 வருஷம் ஆயிடுச்சு. ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சது 80-81 80s தான். அவங்களுக்கு பீரியட்ஸ் நின்று போன பின்னாடி எப்படி பார்த்தா கிராமத்தில் வந்து படிக்காத டாக்டர்கிட்ட ஊசி போட்டுருக்காங்க. அப்படி ஊசி போடும்போது யாருக்கு போட்டுட்டு வராது, அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வராது, தப்பு செஞ்சு வரதில்லை, அந்த மாதிரி வருது. ப்ரீ எக்ஸ்போசர் ப்ரோஃபோலைசிஸுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுங்க வந்து கண்டிப்பாக டாக்டரை செக் பண்ணுவாங்க. 3 மாதத்தில் 8 மாதத்தில் வந்து எய்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த குழந்தைக்கு வராமல் தடுக்கலாம். அதுக்கு வந்து இப்போ மருந்து மாத்திரைகள் நவீன மருத்துவத்தை, அலோபதி மருத்துவம் நிறைய வந்துருச்சு. அது வந்து ஏஆர்டி, ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி சொல்லுவாங்க. அது வந்து அதுக்குன்னே இப்போ கவுன்சிலிங் டாக்டர்ஸு, இந்த வெனிராலஜிஸ்ட்டு, நிறைய டாக்டர்ஸ் படித்தவங்க வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன ஹெச்ஐவி டெஸ்ட்டுக்கு பார்க்க என்னென்ன டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எலிசா டெஸ்ட், P24, வெஸ்டர்ன் பிளாட், கோல்டன் பிளட் ஸ்டாண்ட், CD4 கவுண்ட், வைரல் லோட், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் ஸ்க்ரீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இந்த எலிசா அண்ட் வெஸ்டர்ன் பிளாட் இஸ் கன்ஃபர்மேஷன். இந்த வைரல் லோடு நான் சொன்னேன்ல, ஹெச்ஐவின்றது ஒரு இன்ஃபெக்ஷன். இது வந்து சில மாதங்களாகவோ சில வருடங்களாகவோ அப்படியே பரவும். உள்ளுக்குள்ளே இருந்தே மல்டிப்ளிகேஷன் ஆகி இந்த ஹை வைரல் லோட் 1 lakh காப்பீஸ் எம்எல்க்கு மேலே இருக்கிறது ஹை, லோன்றது 10, அன்டிடெக்டபிள் வந்து 100 to அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து நமக்கு பிளட்டில் தெரியாது. இந்த CD4 கவுண்ட், இந்த ஹெச்ஐவி என்ன பண்ணுது, CD4 கவுண்ட்டை வந்து குறைக்குது. நார்மல் CD4 கவுண்ட் ரேஞ்ச் வந்து 600 to 1200. ஹை CD4 கவுண்ட் 600க்கு மேலே இருந்தால் ட்ரீட்மெண்ட் தேவையில்லைன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ்னாவே ஏஆர்டி கொடுக்கணும் அப்படின்றது. ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஏஆர்டி. ஏஆர்டி இல்லாமல் எந்த நாட்டு மருந்தோ இல்லை சித்தா மருந்தோ, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி எதுவுமே ஹெச்ஐவி ஏஆர்டி இல்லாமல் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா ஏஆர்டி கொடுக்கணும். அந்த ஏஆர்டி மெடிசன் இல்லாமல் மற்ற எந்த மருந்தும் கொடுக்கக்கூடாது. இது வந்து நான் சொல்லலை, WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்லியிருக்க ரூல். வித்தவுட் ஏஆர்டி நோ ட்ரீட்மெண்ட். இந்த ஏஆர்டி கூட இந்த மருந்து சேர்த்தா, இப்போ என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா 27 கேஸ் பார்த்தேன் இந்த ஸ்டடிக்காக. அதில் வந்து ஏஆர்டி எடுக்கவங்க 10 வருஷமாக எடுக்கவங்க இருக்காங்க, 15 வருஷமாக எடுக்கவங்க, ஏஆர்டி வந்த புதுசுலேருந்தே எடுக்கவங்க இருக்காங்க. இந்த ஏஆர்டி எடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்ல பேலன்ஸ்ட் நியூட்ரிஷன் டயட் சாப்பிட்ணும். அப்படி சாப்பிடாம இருக்கும் அந்த ஹெச்ஐவி வைரஸ் வந்து பாதித்து இறுதியாக வந்து இறக்க தான் செய்கிறாங்க. ஏஆர்டி மட்டும் எடுத்தோன்னே தட்ஸ், நான் ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே சொன்னேன், ஏஆர்டி இஸ் நாட் கியூர் த ஹெச்ஐவி வைரஸ்.
இப்போ இந்த ஹெச்ஐவி வைரஸை நம்ம அழிக்கிறதுக்கு ஏதாவது மருந்து நம்ம இந்த ஆல்டர்னேட் ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸில் நம்ம கண்டுபிடிச்சாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இது ஆயுஷ் மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து இந்த ஆயுஷ் டாக்டர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி இந்த இதை வந்து நம்ம மெடிசன் ஏஆர்டி கூட வந்து நம்ம மெடிசனும் கொடுத்து டபுள் 2 கையும் தட்டினா தான் ஓசை. ஒரு கையில் தட்டினா ஓசை இல்லை, 2 கையும் தட்டும் போது ஓசை. அந்த மாதிரி நம்ம மெடிசனை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இறங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி பற்றி சொல்லுவேன். இந்த கார்னர் ஸ்டோன் ஆஃப் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஹெச்ஐவி இஸ் இன் காம்பினேஷன் ஆஃப் ஏஆர்டி, ஹைலி ஆக்டிவ் ஏஆர்டின்னு சொல்கிறாங்க. இப்போது சப்ரஷன் ஆஃப் ஹெச்ஐவி ரெப்ளிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் component of prolonging life as well as improving the quality of life of the patient of HIV. Database observation study and randomized control trials have demonstrated that ART is the benefit of the patient at the any stage of the infection and is also associated with the decreased risk of transmitting infection to. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஆர்டி சாப்பிடும்போது நமக்கு வந்து இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் வந்து இந்த வைரல் லோடு வந்து அன்டிடெக்டபிள் லெவலுக்கு இருக்கும்போது ஹெச்ஐவி அடுத்த நான் செக்ஸ் அவங்க ஹெச்ஐவி இல்லாத பார்ட்னருக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இப்போ ஏஆர் ட்ரக் வந்து மெயினாக முன்னாடி 4 சொன்னாங்க, இப்போ வந்து இன்னும் 8th ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்ஹிபிட் த வைரல் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் என்சைம், இன்ஹிபிட் த வைரல் புரோட்டியேஸ் என்சைம், இன்ஹிபிட் த வைரல் என்ட்ரி, இன்ஹிபிட் த வைரல் இன்டகிரேட். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தது ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரீட்ரோவல் தெரப்பி இப்போ கொடுத்துருக்காங்க. இஸ் காம்பன்சேவ் கொஞ்சம் இதாக இருந்தால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃப்ரீயாக காஸ்ட்டில் கிடைக்கிது. இப்போது எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஏஆர்டி சென்டரில் கிடையாது. ஃபார்மகாலஜிக்கல் ரிவ்யூ ஆஃப் இன்கிரிடன்ஸ் ஆஃப் தேவச்சூனம் அல்பீனியா கேலங்கா, இது வந்து சைனாக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காரு. 2006 நீங்கள் கம்ப்யூட்டர் எட்டால் 2006 போட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன நம்ம 3 மூலிகையில் ஒரு மூலிகை அல்பீனியா கேலங்கா சிட்ரத்தை, அதில் வந்து அசிட்டைட் சாவிச்சில் அசிட்டேட்ன்ற இன்ஹிபிட்டட் த ரெப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் பை பிளாக்கிங் தி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெகுலேட்டரி HIV-1 புரோட்டீன். அதை வந்து சைனாக்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இன்டர்நேஷனல் லெவலில் பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. 2006 இந்த மைக்ரோவேவ் ஆன்டிவைட்டல் இதெல்லாம் இருக்குது. ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி, ஆன்டி டியூபர்குலஸ் ஆக்டிவிட்டி, இம்யூனோமாடுலேட்டரி ஆக்டிவிட்டி, ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் தேவச்சூனத்தில் இருக்குது. அடுத்த சிட்ரஸ் தேவதா வந்து தேவதாரு, இதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்யூனோமாடுலேட்டரி ஆக்டிவிட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்டிவிட்டி, ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, சைட்டோடாக்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. சின்னமும் தமலா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இம்யூனோமாடுலேட்டரி ஆக்டிவிட்டி, இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். மை ரிசர்ச். இப்போ தேவச்சூனம் இந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தேவச்சூனம் ஆஃப் ஐயூஸ் மெத்தட் ப்ரோட்டோகால் and preliminary phytochemical analysis in vitro antioxidant property, molecular docking study, animal toxicity study. இப்போ ஒரு மருந்து நம்ம கொடுக்கணும்னா, இப்போ சித்தா மருந்தாகட்டும், ஆயுர்வேதா மருந்தாகட்டும், யுனானி மருந்தாகட்டும், எந்த மருந்தை நம்ம கொடுக்கணுன்னாலும் வந்து அது மனிதர்களுக்கு ஒத்து வருமா, லிவர் பாதிக்குமா, கிட்னி பாதிக்குமா, சிஎன்எஸ் ப்ராப்ளமா, இந்த மூளை சம்மந்த ப்ராப்ளமா, மருந்துடைய சைடு எஃபெக்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதை வந்து நாங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் வந்து 3 வருஷம் நான் போய் எங்கள் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணும்போது இதுக்காகவே நான் போனேன். இந்த ஹெச்ஐவி மருந்தை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் போனது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு. போனேன், ப்ரைமரி பேசிக் லெவலில் கண்டுபிடிச்சிட்டு வெளியே வந்திருக்கேன். இதுக்கு மேலே ஃபர்தர் ஆராய்ச்சி நம்ம சாங்கைட்லாம் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமில் பைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டடியும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த அனிமல் டாக்ஸிசிட்டி ஸ்டடி ஸ்விஸ் அல்பினோ ரேட்ஸை வச்சு நம்ம பண்ணோம். பைலட் ஸ்டடி ரிசல்ட். நெக்ஸ்ட் ஸ்லைடு. டார்கெட் ஆஃப் த ஹெச்ஐவி என்னுடைய ட்ரக் இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டன் ஆன்டிவைரல் ஏஜென்ட் டு சப்ரஸ் த வைரல் ரெப்ளிகேஷன் அண்ட் பொட்டன் இம்யூனோமாடுலேட்டரி ஏஜென்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன், ஏபிள் த பேசிஃபை த வைட்டேட்டட் பித்தம் அண்ட் கபம் ஹியூமர்ஸ் ஆஃப் மேக நோய்கள். இதுதான் இந்த ட்ரக் டார்கெட். ஜூம் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Standardization. The churnam had standardized organoleptic qualities, the value of microbial and pesticide residue and heavy metal analysis. இதில் வந்து ஹெவி மெட்டலோ இந்த அயனோ கோல்டு மெர்க்குரி அந்த மாதிரி எதுவும் ஹெவி மெட்டல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாம் பேசிக் எவாலுவேஷன் எல்லாமே பண்ணியிருக்கேன். Preliminary phytochemical analysis reported the presence of biological importance of phenolic tannin, alkaloids and flavonoids and fixed esters. இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன் மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி இப்போ வந்து நம்ம அகத்தியை சொன்னாங்க, கடவுள் சொன்னாங்க, இப்படிலாம் நம்ம இது பண்ணலை. இந்த வந்து இப்போது மருந்து இந்த காம்பவுண்டை வந்து நம்ம கொடுக்கும்போது இது எப்படி வேலை செய்தா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டாக்கின் ஸ்டடின்னு சொல்லி நாங்கள் கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சோம். கம்ப்யூட்டரில் வந்து இந்த 3 மருந்தில் என்னென்ன கெமிக்கல் கான்ஸ்டியூஷன் இருக்குது அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணலாம். அதுக்கு தான் பேர் தான் மாலிகுலர் டாக்ஸி. இன் மாலிகுலர் டாக்கின் ஸ்டடி த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிசி யூஜினால் இந்த நம்ம மருந்தில் வந்து தேவச்சூனத்தில் யூஜினால், கேம்ஃப்ரால், அலன்டோனின், அப்பினின், பினைன்
show the maximum interaction of the PDP-H1 and reverse transcript enzyme receptor when compared to the other standard nevirapine. அப்போ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி இம்யூனோ மாடுலேட்டர் ஆக்ஷனுடைய ஹெல்ப்ஸ் இது கொடுக்கும்போது நல்ல நம்ம CD4 கவுண்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகி ஹெல்த்தி ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் HIV ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டர்ஸில் வந்து இந்த ப்ரோட்டீன் பைண்டிங் இந்த டார்கெட் ஹோஸ்ட் எப்படி இதாகுதுன்னு சொல்லி நம்ம ட்ரக்கில் வந்து மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடி பண்ண தேவச்சுவனமுடைய மாலிகுலர் டாக்கிங் ஸ்டடியுடைய ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 ட்ரக்கு ஹெர்பல், ஆக்சுவலாக என்னுடைய ஹெர்ப்ஸ் வந்து மொத்தம் 7 ஹெர்ப்ஸ் வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்போது மருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா சாதாரணமாக நான் மருந்து கொடுத்தேன் செஞ்சேன் போனேன்னு சொல்ல முடியாது. நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா வந்து ஈக்குவல் டு இப்போ நம்ம மதுரையில் நான் பேசுகிறேன், மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வரப்போகுதுன்னு சொல்லி எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்துடுவாங்க. எய்ம்ஸ் அதாவது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு ஈக்குவல் தான் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்றது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்றது வந்து தான் சித்தாவுடைய பெரிய இடம். அதில் போய் ஆராய்ச்சி பண்ணணுன்னு தான் நான் போய் பண்ணேன். அதில் சயின்டிஃபிக் அட்வைசரி கமிட்டி, அதில் வந்து சயின்டிஃபிக் அட்வைசரி கமிட்டி, இன்ஸ்டியூஷன் எத்திக்கல் கமிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் அனிமல் எத்திக்கல் கமிட்டி, இந்த மாதிரி எல்லா கமிட்டிலையும் அப்போ பதிவு அப்ரூவல் வாங்கி கமிட்டியில் போய் இந்த மாதிரி நான் பேசி இந்த மருந்து இப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கி கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதுலேயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பைலட் ஸ்டடி பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். இதில் 1 மினிட். இதில் சின்னமும் தமிழா இந்த பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா லவங்க பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா யூஜினால் அண்ட் எப்பினின் இருக்குது. சிட்ரஸ் தியோதாவில் அலன்டோனின் அண்ட் மயசின் இருக்குது. அல்பினியா அஃபிஷனாகம் அண்ட் அல்பினியா கலகம் சிற்றகத்தை பேரகத்தை. இதில் வந்து லியூட்டினின் அப்பினின் கேம்ஃப்ரால் அசிட்டைல் சாவிச்சில் அசிட்டேட் இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த பைட்டோ கான்ஸ்டியூன்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ இது எப்படியெல்லாம் வேலை செய்யுது? இப்போ ஃபார்மகாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி மைக்ரோ மாலிகுல்ஸ் ஆஃப் த தேவச்சுவனம். இந்த தேவச்சுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல் யூஜினால் எப்பினின் இதெல்லாம் நம்ம மருந்தில் இருக்கக்கூடிய இந்த பைட்டோ கெமிக்கல்ஸ். இது வந்து ஆன்டி வைரலாகவும் இது மாதிரி ஆன்டி வைரலாக இருக்குது. இல்லை ஆன்டிவைரல் இந்த எல்லாத்துலேயும் ஆன்டி வைரலுக்கும் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படி எல்லாமே இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Molecular docking study. The compounds present in the Devachunam like such as eugenol, camphor, allantoin, apinin and penin has a maximum interaction when the compared the standard nevirapine. அலோபதியில் கொடுக்க நெவிராப்பின்ற ஒரு ART ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பிக்கு ஈக்குவலாக நம்ம 3 மூலிகையிலையும் இருக்குது. இந்த 3 மூலிகையிலையும் நம்ம மருந்து இருக்குது. அதனால தான் நான் கொடுத்த பேஷண்ட் எல்லாத்துக்குமே வெயிட் கெயின் ஆனது. பேஷண்ட் பேர், நேமு, ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. பட் நான் சொல்லக்கூடாது. அந்த ஓபி நம்பர் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன். பேஷண்ட் நேமு, ஃபோட்டோஸ்லாம் நம்ம சொல்லக்கூடாது. எய்ட்ஸ் பேஷண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். 1 மினிட். ப்ரீவியஸ் ஸ்லைட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் எல்லாமே இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்குது. The review of 6 compounds selected for docking study, pharmacological background that supports RT enzymes inhibition activity. It is a synergetic mode of the compound may check opportunistic infection, which one is leading to the complication of the AIDS. இப்போ ART ஆன்டிரீட்ரோவைரல் தெரப்பியும் ஆன்டிரீட்ரோவைரல் தெரப்பி கூட வந்து நம்ம தேவச்சுவனம் கொடுக்கும்போது பேஷண்ட்க்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி CD4 கவுண்ட் அதிகமாகுது. CD4 கவுண்ட் அதிகமாகனா அவங்களுக்கு பசி நல்லா எடுக்குது. அந்த அறத்தில் இப்போ சொன்ன பசி கொடுக்கும்னு சொன்ன அகத்தியே சொல்லியிருக்காது. அந்த மாதிரி பசி எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பித்து அந்த அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுத்து அந்த ஒவ்வொரு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷனை குறைச்சி நம்ம மருந்து நல்லா வேலை செய்யுது. இது வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் அண்டர் ரிசர்ச்சில் தான் இருக்குது. நான் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அனுப்பியிருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கும் நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். Based on the toxicity, trial drug Devachunam was found to be non-toxic when அந்த அனிமல் மாடலில் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் பண்ணதில் வந்து மருந்து வந்து சேஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Therefore, the drug Devachunam can be expected to have an effective therapeutic potential against HIV/AIDS associated opportunistic infection and it explored through this study. Devachunam needs further research and follow-up in future. இது வந்து நம்ம டாக்டர் ஜெய் வெங்கடேஷ் சார், அப்போ நம்ம சித்தா டாக்டர்ஸ், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா, CCRS, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், அப்படி இல்லாமல் நான் அலோபதி, ஐயூஸ், அது இல்லாமல் எல்லாம் ஒன்றிணைந்து ஃபர்தராக இன்னும் 7 மூலிகை கொண்டது. இது வந்து 3 மூலிகைக்கு தான் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். 7 மூலிகைகளுக்கு இதை ஃபர்தர் டெவலப் பண்ணணும். அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். டிஸ்கஷன். த ட்ரெடிஷ்னல் ஃபைனல் ஸ்டேஜ், ஃபியூ ஸ்லைட்ஸ். த ட்ரெடிஷ்னல் literature evidence of the ingredients of Devachunam, citrus devadaga, alpina galanga and chinnamatamala are individually mentioned therapeutic against மேக நோய்கள். தனித்தனியாக அகத்தியர் கொடுத்ததுக்காக மேக நோய்களுக்கு அதை வந்து நான் கோரிலேட் பண்ணி ஒரு மெடிசனாக நான் கொண்டு வந்திருக்கேன். என்னுடைய ஒர்க் வந்து ஒரு காம்பவுண்டு தான். எல்லாமே அகத்தியர் சொன்னது. த அனலைசிங் அந்த லைட் ஆஃப் தம் த சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ்
It can be found the bitter taste of citrus deodar, pacifist, both vitiated humus and pitham kabam for mechanical, also has immunomodulatory property. The plant Alpinia galanga is scientifically reported in inhibit replication of immunodeficiency virus of Alpinia galanga and Chinnamothamala இதெல்லாம் வந்து ஹெச்ஐவிக்கு நல்ல வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. Therefore the drug Devachonam can be expected to have an effective therapeutic potential against HIV associated opportunistic insect and explore through this study. Next. In my clinical experience, this is most important. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா, I have conducted the pilot study in the National Institute of Siddha, Ayodhyadas Pandita Hospital, OP, Marthuvam Department. Patients were given Devachonam along with antiretroviral therapy. For pilot study, based on inclusion and exclusion criteria, 10 patients were taken. இந்த பைலட் ஸ்டடிக்கு 10 பேஷண்ட் எடுத்துட்டேன் based on inclusion and exclusion criteria. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்தோம். இந்த 10 பேஷண்ட் தான் நான் ஸ்டடிக்கு எடுத்துக்கேன், பேர் போடல, மேல் ஃபீமேல் போட்டுருக்கோம். இதை வந்து நம்ம பேப்பராக வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலாக பப்ளிகேஷன் போட்டுக்கேன். யார் வேணாலும் தேவச்சூர்ணம் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா கூகுளில் வந்து தேவச்சூர்ணம் DEVACHOORANAM தேவச்சூர்ணம் நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த கூகுள் உங்கள் செல்ஃபோனில் சர்ச் பண்ணிங்கன்னா என்டையர் ரிசல்ட் வந்துடும். இதில் ஒன்றும் சீக்ரெட் இல்லை, பார்த்துக்கலாம். ஆக்குபேஷன் நெக்ஸ்ட் வந்து ஏன் வேலை கொடுக்க மாட்டேன்றீங்க? ஹெச்ஐவி பாதிச்சுருந்தா என்ன, அவங்களும் நம்மள மாதிரி ஒருத்தவங்க தானே. ஆக்குபேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாப் கொடுக்கறதில்ல. ரிலேட்டிவ்ஸ், சொந்தம், பொண்ணுக்கோ பையனுக்கோ எய்ட்ஸ் வந்தால் வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. ஏன்? தவறு. சமுதாயமே மாறணும். நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நம்ம ஆதரவு கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? ஃபஸ்ட்டு குடும்பம், அடுத்து வீடு, நாடு, அப்படி தான் போகணும். கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த சோசியல் நெக்லிஜென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கவனத்தில் இருக்கணும். அவுட்கம்ஸ், என்னுடைய ரிசர்ச்சுடைய அவுட்கம்ஸ், ப்ரைமரி அவுட்கம் இம்ப்ரூவிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன் எய்ட்ஸ் பேஷண்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் CD4 கவுண்ட், வெயிட் கெயின், ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 10 பேஷண்ட் 27 பேஷண்ட் கொடுத்தேன். அதில் 16 பேஷண்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு, வெயிட் கெயின் ஆச்சு, CD4 கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி இன்ஃபெக்ஷன் குறைஞ்சது, நல்லா இருக்காங்க. இப்போ வந்து செகண்டரி அவுட்கம் சேஞ்சஸ் இன் அதர் லேபரேட்டரி பேராமீட்டர்ஸ், ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் கிளைம்ஸ் அண்ட் இதுக்கு டு ரிடியூஸ் த வைரல் லோட் தேவ மகிமை. அடுத்த என்னுடைய ஆராய்ச்சி தேவ மகிமை 7 ஹெர்ப்ஸ். இப்போ நான் தேவச்சூர்ணம் உங்களுக்கு சொன்னது வந்து 3 ஹெர்பல். இதில் வந்து தேவ மகிமை வந்து 7 ஹெர்ப்ஸ். இதுவரையும் எனக்கு இதுக்கு 5 lakhsக்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் மனுஷன் என்னால் செய்ய முடியாது. கவர்மெண்ட்டோ இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோ உங்களை மாதிரி பெரியவங்க ஹெல்ப் பண்ணால் ஃப்யூச்சரில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வைரலோட குறைக்கிறதுக்கான மெடிசன் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இன்னும் ஆராய்ச்சி பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். கன்க்ளூஷன். As per our study, the compound Devachurnam is found to be effective against HIV positive patients. It acts as an antiviral agent and reduces the viral load and improves the patient general condition. It causes weight gain and increases the CD4 count and prevent opportunistic infection. If we combine ART, antiretroviral therapy with Devachurnam, it has more synergistic effect. Synergistic effect எப்படின்னா, இப்போ தேவச்சூர்ணம் இப்போ நான் பார்த்த இந்த 27 பேஷண்ட், அது இல்லாமல் வெளியே பார்த்த ப்ரைவேட் 100கணக்கான பேஷண்ட் ART எடுத்துகிட்டு இருக்காங்க. ART எடுத்தாலும் நாளுக்கு நாள் பேஷண்ட்டுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது, CD4 கவுண்ட் குறையுது. அந்த HIV வைரஸ் ஃபைட் பண்ணுது, ART வந்து இது பண்ணுது. இதே ஸ்டேஜ் வந்து நாளுக்கு நாள் CD4 கவுண்ட் 600 கீழே வருது, 500 கீழே வந்து டிசீஸ் வருது, வந்து கிராஜுவலாக வந்து 200 கீழே வந்தால் லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் வந்து பேஷண்ட் ஒரு ஸ்டேஜில் இறந்துடுறாங்க. நம்ம வந்து இந்த தேவச்சூர்ணமும் தேவ மகிமையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும் போது இன்னும் 5 minutes கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது சினர்ஜெட்டிக் எஃபெக்ட் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது கார் வந்து ரோட்டில் நின்றுடுது. ஒரு தனி மனுஷனாக நான் தள்ளுறதுக்கும் 2 பேர் சேர்ந்து தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் தள்ளுற பவர் கொஞ்சம் இதுவும் போது, அவர் தனியாக தள்ளுற பவர் 2 பேர் சேர்ந்து தள்ளும்போது இன்னும் கொஞ்சம் இதுவும் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். தட் இஸ் த சினர்ஜெட்டிக் எஃபெக்ட், என்ஹான்ஸ் த ட்ரக். ஸோ இந்த எஃபெக்டில் வந்து நல்லா இருக்கும். இன் ஃபியூச்சர் ஜெய வெங்கடேஷ் சார் இந்த மாதிரி நிறைய நம்ம சித்தா இதில் வந்து ஆயுஷ் சிஸ்டமில் நிறைய இருக்குது. அவங்க வந்து இவங்களுடைய சப்போர்ட்டு, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டைரக்டர் முன்னாடி பானுமதினு இருந்தாங்க, அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது மாதிரி டெப்டி டைரக்டர் முருகன் சொல்லியிருந்தாங்க. அப்போ இப்போ டைரக்டர் இன்சார்ஜ் டாக்டர் முத்துக்குமார், இவங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவில் இருந்த அத்தனை பேரும் எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து இந்த இதை வந்து ஆராய்ச்சியை கொண்டு வந்தாங்க. இனிமேல் வந்து ஜெய வெங்கடேஷ் சார்கிட்ட இன்றைக்கி தான் அந்த ரிசர்ச்சுடைய டாக்குமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். சாருடைய தலைமையில் நான் வந்து செய்யறதுக்கு விருப்பம் இருக்குது. இது வந்து என்னுடைய ட்ரக் இல்லை,
இது வந்து சித்த மருத்துவமோ அலோபதியோ ஆயுர்வேதோ யுனானியோ இல்லை. என்னுடைய ஆசை என்னென்னா, உலகம் முழுக்க இருக்க ஹெச்ஐவி பேஷண்ட், உதாரணத்துக்கு இங்கே இருக்க அத்தனை பேருக்குமே கவர் பண்ணி, அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் காய்ச்சல் போகும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த கஷ்டப்படும் போது இல்லை சார், வாழ்நாள் முழுக்க காய்ச்சலோட கஷ்டப்படுறாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அப்படி கஷ்டப்படுறாங்க. பேஷண்ட்டுக்கு இந்த மருந்து வந்து இலவசமாக கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. தேவச்சோனமாகட்டும் தேவ மகிமையாகட்டும், இதை வந்து இலவசமாக கொண்டு போகணும். அது உங்கள் சார்பாக வந்து சார் வந்து முயற்சி எடுத்து செய்வார் நம்பிக்கையோடு நான் இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லைட். தேங்க்யூ மட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ டாக்டர் நடேசன், பாரதிராஜ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் யுவராஜ், இந்த டீம்லாம், டாக்டர் ஜெய வெங்கடேஷ் சார், டாக்டர் இவங்க மிஸ்டர் ராஜமோகன் சார் பிரசிடென்ட் அண்ட் மெட்டிஸ்டியா சேர்ந்தவங்க, சுரேஷ், டாக்டர் சுரேஷ் அவர் லெக்சரர், அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் போட்ட கையில் தான், அவர் பர்மனன்ட் ஸ்டாஃப், அவர் போட்ட கையில் தான் இந்த ஆராய்ச்சிக்கு முக்கியம். டாக்டர் பானுமதி மேடம் அண்டு ஜீவா கிளாடிஸ், டாக்டர் விநாயக், டாக்டர் சங்கீதா எம்பிபிஎஸ் டிடிசிடி, அப்போ என்ஜினியர் விஜய் அரோரா, இவங்கெல்லாம் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணாங்க இந்த ரிசர்ச்சுக்கு. டைரக்டர், முன்னாள் டைரக்டர், இன்னாள் டைரக்டர், எதிர்காலத்தில் ஒரு டைரக்டர், சிசிஆர்ஸ் டைரக்டர் ஜெனரல் கனகொல்லி மேடம், எல்லாமே. இது வந்து என்னுடைய கருத்து என்னென்னா, இது வந்து தனிப்பட்ட சித்த மருத்துவத்துக்கு மட்டும் கிடையாது. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அலோபதி, சைனீஸ் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எல்லாத்துக்கும் வியாதி ஒன்று தான், பேஷண்ட் ஒன்று தான், மருந்து பலவிதமாக இருக்குது. எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த பேஷண்ட் வந்து ஹெச்ஐவியே இல்லாத உலகமாக ஆக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.